விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய நாளானது 24/6/2024 ஆனி மாதம் 10ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும். தொலைதூர பயணத்தில் வெற்றிகளை காண்பீர்கள். பதட்டத்துடன் இருந்த காலகட்டம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சந்தோஷமாக அதையும் இதையும் யோசித்து கொண்டு நேரத்தை வீணாக்காமல் மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வதன் மூலியமாக நன்மைகள் காணப்படக்கூடிய அற்புதமான நாள் என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கக்கூடிய நாள். ரிஷபராசிக்காரர்கள் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உடன் இருப்பவர்கள் விஷயத்தில் கோபமாக பேசிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பெற்றோர் வழி உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, இவர்களுடன் மனவிட்டு பேசக்கூடிய நாள். பூர்வீகத்தில் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிறது நல்லதாக போகும். ஆவேசப்பட்டிங்கன்னா வரக்கூடிய சொத்து கூட வராத போயிடும். அப்புறமா புலம்பி தான் 20 வருஷம் 30 வருஷம் கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் குடும்ப சொத்து விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் வித்த வேணாம். உத்தியோகத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்ளணும். தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் வீடு உண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். புதிய அறிமுகத்தில் சிறிய வாக்குவாதம் கூட பெரிய பதட்டத்தையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் தான் இன்னைக்கு படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் ஒரு பிரச்சனை காட்டுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க. குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு காட்டக்கூடிய நாள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் யோகவான்கள். மன அழுத்தம் ஏற்படுகிறது. வார்த்தையில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ஏதாவது சொல்லிட்டு மாட்டிப்பீங்க. எனவே இந்த வார்த்தையெல்லாம் அடக்கி வச்சுங்க. ஏற்கனவே அஷ்டம சனி இருக்குது, சூரியன் வேற 12ல் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்திலும் அடக்கி வாசிங்க. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோக பலம். இளம் வயதை சார்ந்த 90s கிட்ஸை சார்ந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் அமைப்பெல்லாம் ஏற்றத்தை ஏற்படும். 40 வயதை கடக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் துணை அல்லது துணைவியார் புதிய அறிமுகத்தில் பதட்டப்பட்டிங்கன்னா பெரிய கஷ்டமோ பெரிய சிக்கலோ மன வருத்தமோ ஏற்பட்டுவிடும். வார்த்தைகள் விஷயத்தில் அற்புதமான அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அற்புதமான அமைப்பு. எல்லாம் ஏற்றங்களை காணப்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தொழில்
உத்தியோகம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ராசி யாருக்கு? கன்னிக்கு. இந்த சமயத்தில் இன்னைக்கு நல்ல நாளில் சும்மா குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவு போட்டு வெளியில் இருக்கிற சந்தோஷத்தை விட்டுவிடாமல் பார்த்து கொள்வது கன்னிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். இரத்த பந்த உறவுகள் ஏற்றத்தை பெறுவார்கள். வண்டி வாகனத்தில் ஜர்க்கு கிற்குன்னு போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மற்ற விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள். நெய்பர் விஷயத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. குடும்பத்தில் தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு, அனுகூலமான அமைப்பு, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரங்க. கண்டிப்பாக தைரியம் தன்னம்பிக்கை ஏற்பட்டாலும் எதிரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிக்கணும். பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள், தொழிலில் கணக்கு வழக்குகள், அரசு துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பது விருச்சகத்துக்கு முக்கியம். ஆனால் சுபவிரய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வார்த்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம், படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தாலே அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிள்ளைங்க விஷயத்தில் கோபதாபம் படக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு மறக்க முடியாத அமைப்பை பிள்ளைகளால் ஏற்படுத்துவார்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம், சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பதட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் யோக பலனை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரங்க. விரயங்கள் அதிகமானாலும் சுபவிரய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு. மனதில் பாரங்கள் படிப்படியாக குறையும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. சமாதான உடன்படிக்கை பகைவர்களோடு செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குருவின் பார்வை அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடக்கி வாசிப்பதே ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை, லாபத்தை, சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய
அமைப்பு என்பதை மீனராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திடீரேற்றம் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்பு, பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய நாள் பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்திருப்பீங்க. ஜோதிடம் சார்ந்த ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேட்டிருக்கீங்க. அதுல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்ம ஜோதிடர் கொடுக்க போறாருன்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு விசித்திரமான கேள்வி. நெற்குன்றம் நரேஷ் எப்படிதான் யோசிக்கிறாங்களோ தெரியல. சனி பகவானை இஷ்ட தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாமா? தாராளமாக எடுத்துக்கோங்க, எங்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த கிரகம் எந்த தெய்வம் உங்களுக்கு நல்லது பண்ணுதோ அந்த தெய்வத்தை நான் எப்பவுமே இஷ்ட தெய்வமாக வச்சுக்கிறது தானே முக்கியம். சனி தெய்வம்னாவே ஒரே பயப்படுறது மட்டும் விட்டுருங்க. அதாவது எல்லாருக்கும் என்னன்னா, சனினாவோ கெட்டது தான் பண்ணுவார். அதோடு பண்ணுறக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது. குறிப்பாக பூச நட்சத்திரக்காரர்கள், அனுஷ நட்சத்திரக்காரர்கள், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள்லாம் சனியை எப்பவுமே உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வமாக வச்சுக்கோங்க. ஏன்னா சனி திசையில் தான் பறக்கிறீங்க நீங்கள், புரியுதா? அதனால் சனி உங்களுக்கு சனி சன்னிதானத்துக்கு போக போக நல்லது நடந்தால் இஷ்ட தெய்வமாக வச்சுக்கோங்க.